له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் நிறைந்த ரமலான் மாதத்திலே இறைவனை தொழுது வணங்கியவர்களாக அவனது ஆலயத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் மாதத்தின் முதல் ஒரு வார காலகட்டத்தில் அன்னலாரின் ஆட்சி முறை என்கிற தலைப்பை தேர்வு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி முறை எவ்வாறு மக்கள் மத்தியில் பயனுள்ள வகையில் ஆட்சி செய்தார்கள், எளிமையான முறையில் அல்லாஹ்வின் தூதருடைய ஆட்சி முறை இருந்தது, ஆடம்பரத்தை தவிர்த்து நபிகள் நாயகம் ஒரு ஒப்பற்ற ஆட்சியாளராக வரலாற்றிலே விளங்கினார்கள் என்பது தொடர்பான செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இதில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களினுடைய ஆட்சி முறை ஏனைய ஆட்சி முறையிலிருந்து வேறுபடக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான அம்சம், நபிகள் நாயகம் அவர்கள் நீதத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தார்கள். ஆள் பார்த்து ஆளுக்கு ஒரு நீதி பார்த்து ஆட்சி செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. இந்த நீதி என்கிற விஷயத்தை பொறுத்தவரையிலையும் இது ஒரு சமூகம் வளமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் செய்யப்படுகின்ற ஆட்சி என்பது சமநீதி அடிப்படையில் இருக்கணும். எல்லா மக்களையும் சமமாக பாவித்து அனைவருக்கும் சமமான சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி முறை இருக்கின்ற பொழுதுதான் அங்கே மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய, அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இருக்காது, அவர்களுக்கு மத்தியில் குரோதங்கள் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் சமமான ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யப்படும் பொழுது, சமமான சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் நிர்வகிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியான முறையில் கழிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு அரசு என்று வருகின்ற பொழுது அந்த அரசு அதனை ஏற்று வாழக்கூடிய குடிமக்கள் மத்தியிலே பணக்காரனுக்கு செல்வந்தர்களுக்கு எதனை வழங்குகின்றதோ அதனையே ஏழைகளுக்கும் வழங்க வேண்டும். அந்த குடிமக்களை இவர்களெல்லாம் மேல்தட்டு மக்கள், இவர்களுக்கு சட்டம் வேறு, இவர்கள் அடித்தட்டு மக்கள், இவர்களுக்கான சட்டம் வேறு என்று இரண்டு சட்டம் அங்கே இருக்கக்கூடாது. ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம், அதுபோல மேல்தட்டு மக்களுக்கு ஒரு சட்டம், அடித்தட்டு மக்களுக்கு ஒரு சட்டம் என்று ஒவ்வொருவரையும் நிர்வகிக்கின்ற பொழுது பல்வேறு சட்டங்கள் இல்லாமல் அனைவரையும் சமப்படுத்தக்கூடிய வகையிலாக, எல்லோரையும் சமமாக நடத்தப்படக்கூடிய வகையிலான ஒரு சமநீதி அடிப்படையிலான சட்டம் அங்கே இருக்க வேண்டும். அத்தகைய சமநீதி இந்த உலகம் முழுவதிலையும் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் உலகம் முழுவதிலையும் சமநீதி இருக்க வேண்டும். மனிதர்களை எந்த வகையிலையும் எந்த காரணத்தை சொல்லியும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. பாகுபடுத்தி பார்ப்பதை இஸ்லாமிய மார்க்கம் அநீதி என்கிறது. அவனை எந்த அடிப்படையில் நீங்க பாகுபடுத்துறீங்க? இன்றைக்கு இந்த நீதி என்கிற கண்ணோட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் ஆட்சியாளர்கள் அவர்கள் மட்டத்தில் மாத்திரம் பொருத்தவில்லை, சாமானிய மக்கள் கண்ணோட்டத்திலையும் பொருத்துகிறது. இது ஒரு கண்ணோட்டமாக இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது. எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், 57வது அத்தியாயம் 25வது வசனம், லக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத்தி, நாம் நம்முடைய தூதர்களை தெளிவான சான்றுகளை கொடுத்து அனுப்பினோம். அன்சல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீசான, அந்த தூதர்களோடு வேதத்தையும் மீசானையும் நாம் இறக்கினோம். வேதத்தையும் இறக்கினோம், மீசானையும் இறக்கினோம். எதற்காக? லியகூமன் நாசு பில் கிஸ்தி, மக்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. ஆட்சியாளர்கள் நல்லா சொல்லலை, எல்லா மக்களும் நீதியின்படி செயல்பட வேண்டும், எல்லா மக்களும் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதற்காகத்தான் தூதர்களுக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்து அனுப்பினோம். அந்த தூதர்களுக்கு வேதத்தையும் கொடுத்தோம், மீசானையும் நாம் கொடுத்தோம். மீசான் என்றால் என்ன? தராசு அப்படின்னு நாம சொல்லுவோம். மீசான நாம் அறிந்து வைத்திருப்பது எது? மறுமை நாள் அல்லாஹ் மீசான் என்கிற தராசை நிறுவுவான். நம்முடைய நன்மை தீமை எல்லாமும் அங்கே எடை போட்டு பார்க்கப்படும். நல்லவர்களுக்கு அதற்கு தக்க கூலி வழங்கப்படும், தீயவர்கள் அதற்கு தக்க சன்மானம் வழங்கப்படும்.
அந்த மீசான் என்பது இறைவனின் மறுமை நியாயத்தராசு என்பது வேறு. அல்லாஹ் சொல்கிறான், தூதர்களை நான் அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களுக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்து அனுப்பணும். 1, வேதத்தை கொடுத்து அனுப்பினோம். 2, தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான் மீசானை கொடுத்து அனுப்பினோம். அவர்கள்ட்ட நம்ம மீசானை கொடுத்தோம். மீசானா என்ன? நீதியின் தராசு. தூதர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மக்களை சம கண்ணோட்டத்தில் சமநீதியின் அடிப்படையில், நான் சொன்ன நீதியின் அடிப்படையில் மக்களை அணுகுவார்கள். எந்த விதத்திலையும் மக்களை பாகுபடுத்தி பார்க்க மாட்டார்கள். அந்த பார்வை, தூதர்கள் சொல்லக்கூடிய அந்த நியாய தராசை எல்லா மக்களும் கை கொள்ளும் பொழுது இந்த பாகுபாடுலாம் இருக்காது. அப்போ ரப்புல் ஆலமீன் உலகம் முழுவதிலையும் சமநீதி அடிப்படையில் மக்கள் நிர்வகிக்கப்பட வேண்டும், இங்கே சமநீதி நிலவ வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த நீதிங்கிற கண்ணோட்டத்தை ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் காணப்படக்கூடிய பல்வேறு வகையிலான பாகுபாடுகள், எப்படிலாம் இன்றைக்கு பாகுபாடுகள் இருக்கிறது மனிதர்களுக்கிடையே. மொழி வழி பாகுபாடு இருக்கிறது. எந்த நாட்டவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தாங்கள் பேசக்கூடிய தாய்மொழியை சிறந்த மொழி, ஏனைய மொழியெல்லாம் தாழ்ந்த மொழி என்று சொல்லக்கூடிய போங்கு உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே இருக்கிறது. ஆங்கில மொழியை பேசக்கூடியவர்களை கேட்டால் எங்கள் மொழி சிறந்தது என்பார்கள். எங்கள் மொழி சிறந்தது என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்வதில்லை. பிற மொழி பேசுபவர்கள் அவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி பேசுபவர்கள் எடுத்துக்கொண்டால் எங்கள் மொழி தான் சிறந்தது. அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலையும் எங்கள் மொழி சிறந்தது. மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் இருக்கு. அன்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப இந்த மொழி அடிப்படையிலான பாகுபாடு இன்னைக்கு இருக்கு. இந்த மொழி பேசினால் சிறப்பு, அப்ப இந்த மொழி பேசாவிட்டால் இந்தியாவில் கூட சமஸ்கிருதத்தை உயர்ந்த மொழி என்று சொல்வார்கள். சமஸ்கிருதம் அல்லாத ஏனைய மொழி பேசக்கூடியவர்களை அதெல்லாம் நீச பாஷை, தாழ்ந்த பாஷை, அப்படி கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மொழி அடிப்படையிலான மொழி வழி பாகுபாடு இருக்கிறது. நிறப்பாகுபாடு, என ஒரு மொழியை உயர்ந்ததுன்னு சொல்லும் பொழுதே தன்னியல்பாக பிற மொழி பேசக்கூடியவர்களை தாழ்ந்தவர்களாக நம்ம மொழியை பேசவில்லை, நாம பேசக்கூடிய ஆங்கிலத்தை இவன் பேசவில்லை, ஆகவே இவன் தாழ்ந்தவன், எனக்கு சமமானவன் அல்ல. ஏன்? நம்ம மொழி உயர்ந்தது. நான் பேசக்கூடிய தமிழ் மொழியை இவன் பேசவில்லை, நான் பேசக்கூடிய ஆங்கிலத்தை இவன் பேசவில்லை, நான் பேசக்கூடிய என்னுடைய ஜெர்மன் மொழியை இவன் பேசவில்லை, ஆகவே இவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள், எனக்கு சமமானவர்கள் அல்ல. அப்ப என்னுடைய மொழியை பேசுபவர்களுக்கு ஒரு நீதி, என் மொழி அல்லாத வேற்று மொழியை பேசக்கூடியவர்களுக்கு இன்னொரு நீதி. இந்த மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படும் பொழுது தன்னியல்பா ஏற்றத்தாழ்வு வரும். அதே போலத்தான் நிறவழி பாகுபாடு, நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் உலகளாவிய அளவில் இருக்கிறதா இல்லையா? கலர்ல எல்லா கலருமே ஒண்ணுதான், ஆனா எல்லா கலரும் ஒண்ணுன்னு மனிதர்கள் பார்ப்பதில்லை. வெள்ளை கலர் சிறப்பு, கருப்பு கலர் தாழ்ந்தது, வெள்ளை கலர் தான் உயர்ந்தது, கருப்பு கலர் தாழ்ந்தது என்கிற இந்த கண்ணோட்டம் உலகளாவிய அளவில் இருக்கிறதா இல்லையா? குறிப்பிட்ட அந்த பகுதியில் உள்ளவர்களை தாண்டி பல்வேறு மட்டத்தில் வெள்ளை கலர்ல இருந்தால் அது எல்லாமே சிறப்பு தான் அப்படின்னு நினைப்பாங்க. கருப்பு கலராக இருந்தால் அது ரொம்ப தாழ்ந்தது. நீங்க அந்த சிந்தனை ஓட்டத்தில் பலரும் இருப்பதை நீங்கள் பார்க்க இயலும். அதனால தான் கருப்பர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் நாங்கள் உயிர் வாழ்வதுதான் விஷயம், எங்கள் உயிர் வாழ்வதே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது, எங்களை சமமா நடத்தல என்றெல்லாம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. ஏன் அவங்க அவ்வளோ பெரிய அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டாங்க? அவங்க செஞ்ச மிஸ்டேக் என்ன? கருப்பர்கள் வரலாற்று ரீதியாக பல வகையில் ஒடுக்கப்பட்டதற்கும் அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதற்கும் என்ன காரணம்? நிறத்தை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க எல்லாம் கருப்பு, நம்ம தோல்ல இல்லை, நம்ம ஸ்கின்ல அவங்க இல்லை, நம்ம எல்லாம் செக்கச்செவேன்னு இருக்கிறோம், அவங்க கண்ணங்கரைன்னு இருக்கிறாங்க, ஆகையினாலேயே ஒடுக்கப்பட்டார்கள். அப்ப இந்த நிறவழி பாகுபாடு மக்கள் மத்தியில் இருக்கிறது. நம்ம நாடுகள்லையும் கூட ஆடை அடிப்படையில் பாகுபாடு பார்ப்பாங்க. ஆடை அடிப்படை, என்ன ஆடை உடுத்தி இருக்கிறோமோ அதற்கு தக்க மரியாதை. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், கோட்டு சூட்லாம் போட்டு நல்ல இங்க் பண்ணிக்கிட்டு டைலாம் மாட்டிக்கிட்டு போனோம்னா நாம் எப்படி பார்க்கப்படுவோம்? அதில் ஒரு பார்வை வரும், ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே வேட்டி சட்டை போட்டு போனோம்னா அந்த கோட்டு சூட்டு போட்டவருக்கு என்ன மரியாதை இருக்கின்றதோ, என்ன வரவேற்பு அவருக்கு வழங்கப்படுகிறதோ, அதை வேட்டி சட்டை உடுத்தியவருக்கு அந்த வரவேற்பு வழங்கப்படுறது கிடையாது. அப்போ ஆடையின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. எந்த ஊர்ல வசிக்கிறார், எந்த ஏரியாவில் இருக்கிறார், அடுக்குமாடி குடியிருப்பா, அதுக்கு ஒரு மரியாதை.
இவர் அந்த அந்த ஏரியாவில் தங்கியிருக்கிறாருப்பா, இவர் இந்த பில்டிங்கில் தங்கியிருக்கிறாரு, அங்கெல்லாம் நம்மலாம் போக முடியுமா, பெரிய ஆளு என்று அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கினால் அதற்கு ஒரு மரியாதை. குடிசை பகுதியில் தங்கியிருக்கிறாருன்னா என்ன நினைப்பாங்க, இவர் குடிசையில் இருக்கிறாரு, அந்த ஏரியா இந்த ஏரியா என்று அவர் வசிக்கக்கூடிய வசிப்பிடத்தை வைத்து ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய, பாகுபாடு காட்டக்கூடிய நிலைமை இருக்கிறது. இந்த மாதிரி எந்த வகையில பாகுபாடு பார்ப்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் அநீதி என்றது. அதை நம்ம கவனிக்கணும். மனிதர்களின் கண்ணோட்டத்துல மொழியை வைத்து, நிறத்தை வைத்து, இருப்பிடத்தை வைத்து, வாழ்விடத்தை வைத்து, அவர் உடுத்திருக்கிற உடையை வைத்து, இப்படி பல வகையில பாகுபாடு பார்க்கிறாங்கல்ல, எந்த வகை பாகுபாடும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக மக்கள் மத்தியில் அறிவிப்பு செய்தார். தோற்றத்தை வச்சுலாம் நீங்க இடப்படக்கூடாது. தோற்றத்தை வைத்து, அவருடைய நிறத்தை வைத்து, அவர் பேசுகிற மொழியை வைத்து அவர் தாழ்ந்தவர், நாங்கள்லாம் உயர்ந்தவர்கள், என்ன நாங்க இந்த ஆடை போட்டிருக்கிறோம்ல, நாங்க இந்த மொழி பேசுகிறோம் அல்லவா, நாங்கள் இங்கே தங்கி இருக்கிறோம் அல்லவா, மேல்தட்டில் உயர்ந்த இடத்தில் நாங்கள் தங்கி இருக்கிறோம் அல்லவா, அதனால் நாங்கள் மேல்தட்டு மக்கள், அவர்கள் குடிசையில் இருக்கிறாங்க, அவங்க அடித்தட்டு மக்கள், அவங்களாம் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள். இந்த பேச்சு பேசக்கூடாது. அனைவரும் சமம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையான பாகுபாடுகளையும் கலைந்து நபிகள் நாயகம் சொன்னாங்க. முஸ்லிம்ல 275வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். எவருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். இதை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன பொழுது ஒரு நபித்தோழர் கேட்கிறார், கால ரஜுலுன் இன்னர் ரஜுல யுஹிப்பு ஐயகூன தௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனத்தன். ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இது பெருமையில வருமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மெசேஜ் என்ன, யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். பெருமை வந்துருச்சுன்னா நான் தான் பெருசு, நான் தான் பெரியவன், இந்த எண்ணம், இந்த அகம்பாவம் கொள்ளக்கூடிய, அகந்தை கொள்ளக்கூடிய இந்த எண்ணம் வந்துவிட்டால் அவன் சொர்க்கம் போக முடியாதுன்ட்டாங்க. சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை கேட்டவன் என்ன சந்தேகம், ட்ரெஸ் நம்ம அழகழகா பார்த்து போட்டா தப்பா, அது பெருமையில வருமா, செருப்பு நல்லா இருக்கணும் அழகா இருக்கணும்னு நாம தேர்வு செய்து அணிந்தால் அது பெருமையில வருமா, டவுட் வருது. அது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அதெல்லாம் பெருமையில வராது. ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு நினைச்சு போறீங்களா, போட்டுக்குங்க, தப்பு இல்லை. செருப்பு நல்லா அழகா சூஸ் பண்ணி போடுறீங்களா, அது தப்பு இல்லை. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகையை விரும்புகிறான், அதுல எல்லாம் தப்பில்லை. ரசூலுல்லாஹ் தான் சொன்னதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, அதுதான் கவனிக்கத்தக்கது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் சொன்ன பெருமை என்ன தெரியுமா, அல் கிப்ரு பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பது, மக்களை மட்டமாக நினைப்பது, அதுதான் பெருமை. அந்த பெருமை உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் சொர்க்கத்தில் போக முடியாது. ரசூலுல்லாஹ் தான் சொன்ன கருத்திற்குரிய விளக்கத்தை அளிக்கிறார். ஆடை அழகா இருக்கணும் நினைக்கிறது பெருமை இல்லை, போட்டிருக்கிற ஆடையை வச்சு மற்றவனை மட்டமா நினைத்து விட்டால் அது பெருமை. செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது பெருமை அல்ல, நீ அணிந்திருக்கிற செருப்பை வைத்துக் கொண்டு பிற மக்களை மட்டமாக நினைத்தால் அது பெருமை. அப்ப பெருமைக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தாங்க. அல் கிப்ரு பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. ஒரு உண்மையை சொல்லும் பொழுது, ஒரு நீதத்தை முன்வைக்கின்ற பொழுது அந்த நீதத்தை நீ மறுத்தால், அந்த நீதியை நீ மறுத்தால் அது பெருமை. பிற மக்களை மட்டமாக கருதி, இவன் என்ன பாச பேசிக்கிட்டு இருக்கிறான், இவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறான், இவன் என்ன தோற்றம், ஆளை பங்கரை தோற்றத்தில் இருக்கிறான் என்று நீ பிற மக்களை மட்டமாக நினைத்தால் அது பெருமை. அந்த பெருமை இருந்தால் சொர்க்கத்துக்கு உனக்கு இடம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி மனிதர்களின் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கக்கூடிய பாகுபாட்டை களைகிறாங்க. ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்றாங்க, உருவாக்குறாங்க. எந்த வகையிலும் நீ பாகுபாடு, எல்லாருமே சமம்னு நினை. இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படி நினைக்கும் போதெல்லாம் அநீதி வருது. அவன் தன்னை உயர்ந்தவனா நினைக்கும் போது எனக்கு இவங்களோட நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். இவர்களுக்குரிய சட்டம் எனக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறான். எனக்கு தனி சட்டம் வேண்டும் என்று நினைக்கிறான். என்னை நீ தனி விதமாக எனக்கு மரியாதை செய்ய வேண்டும். ஆட்சியாளர்கள் தங்களை வேறு விதமாக நடத்த வேண்டும் என்று விரும்புவதற்கு என்ன காரணம், நம்ம வேற மக்கள் வேற, தங்களை ஏதேனும் ஒரு விதத்தில் உயர்ந்தவர்களாக, செல்வந்தர்கள் தங்களுக்கு செல்வம் இருப்பதை வைத்துக் கொண்டு உயர்ந்தவர்களாக கருதுகிறார்கள். தோற்றத்தில் வெள்ளையாக இருப்பவர்கள், வெள்ளையர்கள் தாங்கள் அழகிய நிறத்தை கொண்டிருக்கிறோம் என்பதை வைத்துக் கொண்டு தங்களை உயர்ந்தவர்களாக கருதுகிறார்கள் கருப்பர்களை விட. ஆகவே தங்களுக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்கிறார்கள். நாங்களும் கருப்பர்களும் சமம் அல்ல, நாங்களும் ஏழைகளும் சமம் அல்ல,
நாங்களும் குடிசையில் உள்ளவர்களும் சமம் அல்ல, நாங்களும் குறிப்பிட்ட இந்த மொழியில் பேசுபவர்களும் சமம் அல்ல. சமம் அல்ல என்கிற இந்த சிந்தனை வரும்போதுதான் சமமற்ற சட்டம் தேவைப்படுகிறது. அப்ப சமமான சட்டத்தை எப்படி முன்னிறுத்துவது? எல்லாருமே சமம் நினைங்க. நீ எந்த வகையிலையும் யாரையும் விட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த கான்செப்ட்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ் பாருங்க, புகாரில 6447 எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை தயார்படுத்துறாங்க பாருங்க. சும்மா வந்த உடனே எல்லாம் சட்டம்லாம் போட்டு அது அப்படிலாம் பண்ணல. மக்களினுடைய மைண்ட் செட்டை முதல் கிரியேட் பண்றாங்க. சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் கிராஸ் பண்ணி போறாரு. சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா ரஅயுக ஃபீ ஹாதா, இந்த போறார இவரை பற்றி உங்கள் பார்வை என்ன, இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரஜுலுமின் அஷ்ராஃபின் நாஸ், இவர் மக்களே நல்ல உயர்ந்தால் பெரிய ஆள். ஹாதா வல்லாஹி ஹரியுன் இன் ஹதப யுன்கஹ வ இன் ஷஃபஅ யுஷஃபஅ. இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இவர் மக்களில் ரொம்ப சிறந்த ஆளு. இவர் பெண்ணு கேட்டால் கண்ணை மூடிட்டு பொண்ணு கொடுக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணு கேட்குறாருன்னு வைங்க, தனக்கு கண்ணை மூடிட்டு பொண்ணு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள ஆள், அதற்கு தகுதியான ஆள். இவர் யார் விஷயத்திலையும் பரிந்துரை செய்தால் அவருடைய பரிந்துரை ஏற்கப்படுவதற்கு தகுதியானவர். பொண்ணு கேட்டால் பொண்ணை கொடுத்துடலாம், பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அந்த அளவுக்கு சிறப்பான ஆளு என்று மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்கும்ல, ஒரு சமூக அந்தஸ்து இருக்கும் அல்லவா? அந்த சமூக அந்தஸ்தை முன்வைத்து அந்த நபரை பற்றிய செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வச்சுக்கிட்டாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு கேட்டு வச்சுக்கிட்டாங்க. அடுத்து இன்னொரு ஆள் கிராஸ் பண்ணி போறார், ரெண்டாவது பெர்சன். அவரை பத்தி கேட்குறாங்க, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ சபையில் உள்ளவங்க சொல்றாங்க, ரஜுலுமின் ஃபுகராஇல் முஸ்லிமீன், இவர் ஏழை முஸ்லீம், இன்னும் கையில் காசு பணம்னா பெரிய அளவுக்கு சொல்லத்தக்க அளவுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லத்தக்க அளவுக்கு ஆள் இல்லையே, ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு ஏழை. ஹாதா ஹரியுன் இன் ஹத்தப அல்லா யுன்கஹ, இவர் பொண்ணு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இவர் பொண்ணு கேட்டால் யோசிக்கணும், கொஞ்சம் பார்த்து அப்புறமா சொல்கிறோமே, யோசிச்சு சொல்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். ஒயின் ஷஃபஅ அல்லா யுஷஃபஅ, இவர் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது. இவரெல்லாம் போய் யாருக்காவது பரிந்துரை பண்ணார்னா இவர் பரிந்துரை பண்ணிட்டார்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இவருடைய பரிந்துரையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இவர் பெண் பேசினால் மனமுடித்து கொடுக்க மாட்டார்கள், கஷ்டப்படணும். எனக்கு பொண்ணு தாங்கன்னு பல இடங்களில் கேட்டு கஷ்டப்பட்டு அவர் கல்யாணம் முடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ், அந்த சமூக அந்தஸ்தில் அவர் இருக்கிறார். பரிந்துரை செய்தால் அவருடைய பரிந்துரை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒயின் கால, இவர் வாய் திறந்து பேசினால் அவருடைய கருத்தை அன்லா யுஸ்மா அலி கவுலிஹி, காது கொடுத்து யாரும் கேட்க மாட்டாங்க. முதல் ஆள் போனார்ல, அவர் ஏதாவது சொன்ன எல்லாம் கூர்ந்து கவனிப்பாங்க. சமூகத்தில் அந்தஸ்துள்ள ஆள். இவர் எப்படிப்பட்ட நபரா? பேசினார்னா அப்படியா, யார் என்னையா தேவையில்லாமல் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காரு, போட்டு ஆளை போக சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு வாங்கலாம். ஒயின் கால, இவர் பேசினால் அன்லா யுஸ்மா அலி கவுலிஹி, செவி கொடுத்து யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்குள்ள ஆளு தான், பெருசாக சொல்லத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பாருங்க கிளாஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் முதல் ஆளை பற்றி ஒரு விதமாக சொன்னாங்க, ரெண்டாவது ஆளை பற்றி இன்னொரு விதமாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? மக்களினுடைய சிந்தனை போக்கை ரசூலுல்லாஹ் மாற்றுறாங்க. மனிதர்களை இவ்வாறு மதிப்பீடு செய்வதை, பொருளாதாரத்தை வைத்து மதிப்பீடு செய்வது, பேரு புகழ் இருப்பதை வைத்து மதிப்பீடு செய்வது, புகழ் வெளிச்சம் இருப்பதை வைத்து மதிப்பீடு செய்வது, இந்த அந்தஸ்தை வைத்து மதிப்பீடு செய்யக்கூடிய போக்கை ரசூலுல்லாஹ் அடிக்கிறாங்க. இந்த பாருங்க, நீங்கள் முதல் ஆள் சொன்னீங்கல்ல, அவர் தானே உங்கள் பார்வையில் உயர்ந்தவர். அது போன்ற நபர் இந்த பூமி நிரம்ப இருப்பதை காட்டிலும் ஹாதா ஹைருன், இவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பார்வையை, அல்லாஹ்வின் பார்வையை, இஸ்லாத்தின் பார்வையை முன்வைக்கிறார். நீங்க உலகத்து செல்வத்தை வைத்துக் கொண்டு சிறந்தவருங்கிறீங்க, மக்கள் மத்தியில் இருக்கிற பேரு புகழ் செல்வாக்கு இதை வைத்துக் கொண்டு சிறந்தவருங்கிறீங்க. அல்லாஹ் வெளித்தோற்றத்தை பார்க்கறது இல்லை, அல்லாஹ் பார்க்கறது வேற, அல்லாஹ்வுடைய கணக்கு வேற என்று அல்லாஹ்வினுடைய அந்த இறையச்சத்தை முன்னிறுத்துவதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளித்தோற்றத்தை வைத்து மக்களை பாகுபாடு செய்யாதீர்கள் என்கிற கருத்தை மிக தெளிவாக நபித்தோழர்களுக்கு சொல்றாங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த போக்கை ஒரு வெளித்தோற்றத்தை வச்சு, புகழை வச்சு, நிறத்தை வச்சு அவர் பெரிய ஆளு இவர் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய அந்த போக்கு இருக்குல்ல, இதை நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க. யார் அல்லாஹ்விடத்துல சிறந்தவங்களா இருப்பா நமக்கு தெரியாது. பங்கரை தோற்றத்தில் ஒருத்தர் இருப்பார், அவர் பள்ளிவாசலுக்கு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, அவர் அல்லாஹ்விடத்துல சிறந்தவராக இருக்கலாம், அல்லாஹ்விடத்துல உயர்ந்தவராக இருக்கலாம். அவர் பெயரை கூட நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். அவரை துச்சமா நம்ம கருதி விட முடியாது. அதே நேரத்தில் ஊர் உலகத்தில் அவர் பேரை சொன்னால் எல்லோரும் கை தட்டக்கூடியவர்களாக
ஆர்ப்பரிப்பவர்களாக, அவருக்கென்று தனி செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் அவங்க செல்வாக்கு பெற்றிருப்பார்களா தெரியாது. அப்ப இந்த பாகுபாடான பார்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒலிக்கிறாங்க. கலர்ல ஒண்ணும் இல்லை, செல்வத்துல ஒண்ணும் இல்லை, அந்தஸ்துல ஒண்ணும் இல்லை, பேரு புகழ் இதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சமம். எல்லாம் சமம்ங்கிறது நிறுவிட்டா அனைவருக்கும் ஒரே சட்டத்தை சொல்லிடலாம்ல. எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். அது என்ன கலரை வச்சு டிஃப்ரெண்டா? இப்ப நம்மள கூட இந்த பாகுபாடான பேச்செல்லாம் அடிக்கடி வரும். நீங்க பார்க்கலாம், பால் விற்பனை செய்பவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பால் காரன். பேப்பர் போடுறவர் என்னன்னு சொல்லுவோம்? பேப்பர் காரன். வீடு கட்டுறவர் இன்ஜினியர், டாக்டர், அவருக்கு பெரிய மரியாதை வந்துடும். தொழிலை வைத்து இதெல்லாம் நம்ம சிந்தனையில் உள்ள அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய நீட்சி தான். அவர் தொழிலை வச்சு தான் நம்ம சொல்றோம். சாக்லேட் கிளீன் பண்றவன் அப்படின்றோம், குப்பை அல்றவன் அப்படிங்குவோம். அப்ப அவர்களை மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சொல்லையும், அதுவே ஒரு தொழில் இன்ஜினியர் கொத்தனார் மட்டும் இருன்னு வரும், அது சொல்லுலதான் இருன்னு வரும், கொத்தனாரு அதுலதான் இருன்னு இருக்குமே தவிர அவரை மரியாதையா அணுகக்கூடிய போக்கெல்லாம் சமூகத்துல இல்லை. அப்ப இது மாதிரியான பாகுபாட்டைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் இல்லாமல் ஆக்குறாங்க. என்ன காரணம்னா, இப்படித்தான் இந்த பாகுபாடு தான் ஒவ்வொன்றையும் வரும். மதத்தை வச்சு பாகுபாடு பார்ப்பாங்க, ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு வரும். அப்ப அதன் அடிப்படையில் அவங்களுக்கு தனி நீதின்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி அனைவருக்கும் ஒரே நீதி. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், ஒரே நீதி தான். எதிரியாகவே இருந்தாலும் உனக்கு நான் நீதியா தான் சொல்லுவேன். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர் என்கிற பொறுப்பை ஏற்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய கட்டளை என்ன? ஆட்சியாளரா ரசூலுல்லாஹ் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றது என்ன? நீதியா நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. யாருக்கு? எதிரிக்கும் கூட. எதிரியாக இருந்தாலும் நீதியா தீர்ப்பு சொல்லணும். 5வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களுக்கும் சேர்த்து ஈமான் கொண்டோரே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், அல்லாஹ்விற்காக உண்மையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அன்லா தஅதிலு, ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு உங்களை நீதமாக நடப்பதிலிருந்து சரிவிட செய்ய வேண்டாம். அதிலிருந்து நீங்க மிஸ் ஆயிராதீங்க, தவறி போயிடாதீங்க. ஒரு கூட்டத்தார் உங்களுக்கு எதிரியாவே இருக்கட்டும், அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த வெறுப்பு நீங்க நீதமாக நடப்பதை விட்டு உங்களை திசை மாற்றி விடக்கூடாது. இஅதிலு, நீதமாக நடங்கள், ஹுவ அக்ரபுலி தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மாயிதா என்கிற அத்தியாயத்தில் 42, 43 யூதர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். நபியே, இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சம்மாஊன லில் கதிபி, பொய்யை செவிமடுப்பவர்கள், அக்காலூன லிஸ்ஸுஹுத், தடை செய்யப்பட்டதை உண்பவர்கள். வட்டியை தான் அவங்க சாப்பிடுறான், பொய்யத்தான் கேட்கிறான். ஃபைன்ஜாவுக்க, இந்த யூதர்கள் உங்களிடம் வந்தால், தீர்ப்பு கேட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா, ஃபஹக்கும் பைனஹும் அவ் அரிலனுஹும், தீர்ப்பு அழியுங்கள் அல்லது அவர்களை புறக்கணித்து விடுங்கள். ரெண்டுக்குமே சாய்ஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட யூதர்கள் தீர்ப்புன்னு கேட்டு வந்தா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணலாம்? தீர்ப்பு சொல்றதா இருந்தா சொல்லலாம், இல்லப்பா உனக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு புறக்கணித்து அனுப்புறதா இருந்தா அனுப்பலாம். ஃபலை யதுர்ருக ஷைஆ, அவர்களை புறக்கணித்து அனுப்பினாலும் உங்களுக்கு அவர்கள் எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. ஒயின் ஹக்கம்த, தீர்ப்பு சொல்வதாக இருந்தால், அந்த யூதர்கள் ரசூலுல்லாஹ்வை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு தங்கள் விவாகரத்துக்கு தீர்ப்பு கேட்க வந்தால், நீங்களும் தீர்ப்பு சொல்வதாக இருந்தால், ஃபஹக்கும் பைனஹும் பில் கிஸ்தி, நீதியின் அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். எப்படி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றா பாருங்க. யூதர்கள் உங்ககிட்ட வந்தா ஒன்னு திருப்பி அனுப்பிடுங்க, நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன் திருப்பி அனுப்ப சொல்றான் அல்லாஹ்? புறக்கணிக்கிறதுக்கு ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு தேர்வு கொடுக்குறான்னா, ரசூலுல்லாஹ் சொல்றதை அவன் ஏத்துக்க மாட்டான். திடீர்னு வருவான், திடீர்னு பார்த்தா மாத்தி பேசுவான். அப்போ ரசூலுல்லாஹ்வை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு வருவதை அபூர்வம். மீறி வந்தால் நீங்க அவனை திருப்பியும் அனுப்பலாம். அல்ல, அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், கைஃப யுஹக்கிமூனக, அவர்கள் உங்களை எப்படி நீதிபதியாக ஏற்றுக்கொள்வார்கள்? வ இந்தஹுமுத் தௌராத்து ஃபீஹா ஹுக்முல்லாஹி, அவர்களிடம் தௌராத் இருக்கிறது, அதில் அல்லாஹ்வினுடைய சட்டம் இருக்கிறது. சும்மயத்த வல்லவுன மின் பாதி தாலிக், அந்த தௌராத்தில் அல்லாஹ் சொன்ன சட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள். உமா உலாயிக பில் முஃமினீன், அவர்கள் மூமின்களாக இல்லை. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி தீர்ப்பு கேட்டு வருவான்? அல்லாஹ்வே அந்த கருத்தை சொல்றான். சரி, மீறி வந்துட்டான், வந்தா நீங்க தீர்ப்பு சொல்றதா இருந்தா ஃபஹக்கும் பைனஹும் பில் கிஸ்தி, நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு. யூதங்கிறதுனால இஷ்டத்துக்கு சொல்லிடக்கூடாது. அவன் நம்முடைய எதிரி என்கிற காரணத்தினால வாய்க்கு வந்ததை தீர்ப்பாக வழங்கிவிட முடியாது. நீதியின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை சமமான முறையில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த வசனம் கூட எப்போது அருளப்பட்டது தெரியுமா? அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி இந்த வசனத்தின் பின்னணியை விளக்குது. அபுதாவுதுல 3593வது செய்தி. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்கல்ல, மதீனாவில் மக்காவில் எப்படி குறைஷிகள் தங்களுக்கு மத்தியில் அந்த குலம் சிறந்தது இந்த குலம் சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அது போல மதீனாவில் யூதர்கள் 2 குலமாக இருக்கிறார்கள். ஒன்று பனு நதீர், இன்னொன்று பனு குறைலா. இந்த பனு நதீர் கோத்திரத்தார்கள் தங்களை உயர்வானவர்களாக கருதுகிறார்கள். பனு நதீர் நாங்கள் தான் உயர்வானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பனு குறைலா அவர்கள் தாழ்ந்தவர்கள். இப்போ ரசூலுல்லாஹ் இருக்கின்ற பொழுது ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? பனு குறைலாவை சார்ந்தவர்கள் பனு நதீர் கோத்திரத்தார்களை கொலை செய்து விட்டால் 2 பேருக்கு சண்டை, அதுல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவர்களுக்கு மத்தியில் இருந்த வழக்கம் என்ன தெரியுமா? அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, வைதா கத்தல கான பனு நதீர் இதா கத்தலு மின் பனி குறைலா. பனு நதீர் கோத்திரத்தார்கள் பனு குறைலா கோத்திரத்தார்களில் யாரையும் கொன்றுவிட்டால் அத்தௌ நிஸ்பத்தியத்தி, அவர்களுக்கு பாதி நஷ்டஈட்டை தான் கொடுப்பார்கள். யாருக்கு? பனு குறைலாவுக்கு பாதி நஷ்டஈடு தான் கொடுப்பாங்களாம். வைதா கத்தல பனு குறைலா மின் பனி நதீர், பனு குறைலா கோத்திரத்தார்கள் பனு நதீர் கோத்திரத்தார்களை கொன்றுவிட்டால் அத்தௌ இலைஹும் அத்தியத்த காமிலத்தன், அவர்களுக்கு முழு நஷ்டஈடை கொடுப்பார்கள். யாருக்கு? பனு நதீர் கோத்திரத்தார்களுக்கு முழு நஷ்டஈடு. 2 கோத்திரத்தார்கள் யூதர்கள், பனு குறைலா பனு நதீர். இதுல பனு நதீர் கோத்திரத்தார்களுக்கு முழு நஷ்டஈடு. பனு குறைலா கோத்திரத்தார்கள் யாரும் கொல்லப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதி கொடுத்தா போதும். உதாரணமா இப்ப பனு நதீர் கோத்திரத்தார்கள் ஒருத்தர் கொல்லப்பட்டார், பனு நதீர் கோத்திரத்தார் ஒருத்தர் கொல்லப்பட்டால் அவருக்கு 100 ரூபா கொடுக்கணும்னா, அதுவே பனு குறைலா கோத்திரத்தார்கள் ஒருவர் கொல்லப்பட்டு விட்டால் அவருக்கு எவ்வளவு கொடுத்தா போதும்? 50 ரூபா கொடுத்தா போதும். இவருக்கு 100 ரூபானா அவருக்கு 50 ரூபா, பாதி தான். இப்படி பாகுபாடு அங்கே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸவ்வா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனஹும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இடையில் சமப்படுத்தி விட்டார்கள். என்ன அவனுக்கு முழுசு இவனுக்கு பாதி, எல்லாம் ஒண்ணு. நீ பனு குறைலாவா இருந்துக்க, பனு நதீரா இருந்துக்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் அங்கே கிடையாது. உனக்கு முழுசு அவனுக்கு பாதிங்கிற பேச்செல்லாம் இல்லை. 2 பேருக்கும் ஒரே தியத், ஒரே நஷ்டஈடு. நீ பனு குறைலாவாக இருந்தாலும் பனு நதீராக இருந்தாலும் 100னா 2 பேருக்கும் 100, 50னா 2 பேருக்கும் 50 என்று நபிகள் நாயகம் சமப்படுத்தி விட்டார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நீதியா சொல்லணும்னா இல்லை, அவங்க ஊர் வழக்கத்தை பார்த்து நீங்க தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. அவர்களுக்கு என்று என்ன மரபு இருக்கிறது, என்ன தொடர்ச்சி இருக்கிறது, அவங்க ஊர்ல அவங்க எவ்வளவு பெரிய ஆட்கள், எவ்வளவு செல்வாக்கு, அதெல்லாம் பார்க்க நீதமா சொல்லு. என்னப்பா பாகுபாடு, அவனுக்கு 100 உனக்கு 50ங்கிறீங்க, இது சரியில்லைப்பா, இது அல்லாஹ் சொன்ன மீசான் இல்லை, இது அல்லாஹ் சொன்ன நீதி இல்லை, அல்லாஹ் சொன்ன நீதி அனைவருக்கும் ஒண்ணு. ரசூலுல்லாஹ் சமப்படுத்திட்டாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய செய்தியை அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளர் என்கிற முறையில நீதியை நிலைநாட்டுறாங்க. சமூகத்துல இருக்கக்கூடிய பாகுபாடு பாரபட்சம் அதையெல்லாம் கண்டித்து மக்களின் பார்வையை ஒரு நீதியின் அடிப்படையிலான பார்வையாக முன்வைத்து நீதியை நிலைநாட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு நீதிமிக்க ஆட்சியாளர்னு பாருங்க. புகாரில 2618 ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, குன்னா மஅன் நபி, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். மொத்தம் எத்தனை பேர்? 30 வ 100, 130 பேர் இருந்தோம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர்? 130 பேர். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல் மஅ அஹதி மின்கும் தஆமுன், உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா? எத்தனை பேருக்கு? 130 பேருக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ஒரு சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர் ஒரே ஒரு சாவுனா இது மாதிரி 4 கை, இந்த அளவுக்கு தான் எங்ககிட்ட சாப்பாடு, 130 பேருக்கு இது 10 இவ்வளவுதான் இருக்குங்கிறார். இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சும்ம ஜா ரஜுலும் முஷ்ரிக்குன், ஒரு முஷ்ரிக்கு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு முஷ்ரிக்கான நபர் வந்தார். அவர் பார்க்க நல்லா ஹைட்டா இருந்தாரு, அவரை பத்தி ஒரு வர்ணனைலாம் வருது, ஹைட்டா இருந்தாரு. ஒரு ஆட்டை கொண்டு சென்று கொண்டிருந்தார், ஒரு ஆட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்குறாங்க, பைஅன் அம் அத்தியத்தன், இந்த ஆட்டை விற்பனைக்கு கொண்டு போறீங்களா அல்லது யாருக்கும் அன்பளிப்பா கொடுக்க போறீங்களா? அவர் சொல்றாரு, அந்த முஷ்ரிக்கு சொல்றாரு, விற்பனைக்கு தான் வச்சிருக்கிறேன், அப்ப எனக்கே தந்துடுறீங்களான்னு சொல்லி காசு கொடுத்து உரிய விலை கொடுத்து அந்த ஆட்டை வாங்கி விட்டார்கள். ஆட்டை அறுக்கிறார்கள். அந்த ஆட்டை அறுத்து அவர்கிட்ட ஒரு சாவு 4 கை அளவுக்கு உணவு இருந்துச்சுல்ல, அந்த உணவையும் வைத்து 130 பேர் சாப்பிட்டோம். நாங்க நல்ல சிறப்பா சாப்பிட்டோம். 130 பேர் சாப்பிட்டு முடிச்சது போக மிச்சம் இருந்துச்சு. எங்க ஒட்டகங்களை நாங்க 2 பாத்திரத்துல கொண்டு போனோம்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது புகாரில் வருகிறது. இது நாம கவனிக்க வேண்டியது பாருங்க,
மொத்தம் அவங்க 130 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ உள்ள ஆட்சியாளர்களோட கம்பேர் பண்ணுங்க. ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், ஒரே ஒரு முஷ்ரிக்கு ஒரு ஆட்டை தூக்கிட்டு போறார், கொடுத்துட்டு போயா சொல்லிடலாம்ல, அழகா அடிச்சு பிடிச்சி வாங்கிடலாமா இல்லையா? அடித்து வாங்கக்கூடியவர்களாக இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். யாரும் ஒரு முஷ்ரிக் கூட தன்னந்தனியாக தன்னுடைய ஆட்டை கொண்டு சென்று விட முடியும். மன்னர்கிட்டயே காசு கொடுத்து, உரிய காசு கொடுத்து விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருக்கும் சமமான சட்டத்தை வைத்திருந்தார்கள். வியாபாரம்னா வியாபாரம் தான். நாங்கள் 130 பேர் மெஜாரிட்டி, நீ ஆடை கொடுத்துட்டு போ, நீ ஒரு முஷ்ரிக்கு, அப்படிலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டீல் பண்ணவில்லை. அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இன்னைக்கு பாருங்க, நீங்க ஆட்சியாளர்கள், நாங்கள் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வர்றோம், ஏர்போர்ட்டு கொண்டு வர்றோம், சாமானிய மக்களிடமிருந்து விவசாயிகளிடம் இருந்து அவர்களுடைய நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள். 8 வழிச்சாலை போட போறோம்னு நிலம் எடுக்கிறாங்க, விமான நிலையத்தை கொண்டு வர போறோம்னு நிலம் எடுக்கிறார்கள். அப்படி நிலம் எடுக்கின்ற பொழுது அவர்களை ஒடுக்குவதையும் அவர்களை அடக்குமுறை செய்வதையும் பார்க்கிறோமா இல்லையா? காவல்துறை ஏவி விட்டு அடிக்கிறார்கள், தாக்குதல் தொடுக்கிறார்கள், துன்புறுத்தப்படுறாங்க. அவன் இடத்தை அவன்கிட்ட இருந்து அரசு வாங்குறதா இருந்தா உரிய முறையில் அவனுக்கு புரிய வச்சுல வாங்கணும். அந்த திட்டத்தினுடைய நன்மையை பற்றி சொல்லணும், அதில் உள்ள தேவையை பற்றி அவர்களுக்கு புரிய வைக்கணும். என்ன அரசா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உங்களுக்கு செல்வங்கள் இருந்தாலும் சரி, ஒரு சாமானியனுக்கு சொந்தமான பொருளை வாங்குவதா இருந்தால் அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அதான் ஆட்சியாளர், அதான் நீதி. ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க? ஆட்டை கொண்டு போகும்போது நீ வித்துத்தான் ஆகணும்னு கேட்கல. அவருக்கு விற்கிற ஐடியாவில் இருக்கிறாரா, இல்லை அன்பளிப்பா யாருக்கும் கொண்டு போறாரா? இது விற்பனைக்குரியதா அன்பளிப்பா, அதை கிளியர் பண்றாங்க. இல்ல இது விற்பனை என்று சொன்னதற்கு பிறகு காசு கொடுத்ததை வாங்குகிறார்கள், உரிய கூலியை கொடுத்ததை பெற்றுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் ஆட்சியாளர் பண்ணணும். மக்களிடமிருந்து நிலங்களை பறிக்கிறார்கள் அரசு, உரிய கூலி கொடுக்கிறது இல்லை, உரிய சன்மானம் அவர்களுக்கு உரிய விதத்தில் அவர்களுடைய நஷ்டஈடு வழங்கப்படுவதில்லை. அப்படியான கொடுமைகளை அரசு செய்யக்கூடிய வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீதமாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய நீதத்துக்கு இன்னும் ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு சான்று புகாரில 3173வது செய்தியா இருக்கு. 2 நபித்தோழர்கள், அப்துல்லா இப்னு சஹல் என்கிற நபித்தோழர், முஹையிஸா இப்னு மஸ்ஊத், இந்த 2 நபித்தோழர்களும் யூதர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஹைபர் என்கிற பகுதிக்கு செல்கிறார்கள். அவங்க வியாபார நிமித்தமா போனாங்களா, அல்லது நபிகள் நாயகம் அவர்களை ஏதேனும் ஜக்காத்து சதக்கா வசூலிக்க அனுப்பி வைத்தார்களான்னு தெரியல, வரியை வசூலிக்கிறதுக்கு அனுப்பி வைத்தார்களான்னு தெரியல. ஆனால் இந்த 2 நபித்தோழர்களும் ஹைபர் பகுதிக்கு செல்கிறார்கள். அப்போ ஹைபர் ரசூலுல்லாஹ்வுடைய சுலுகுல ஒப்பந்தத்தில் இருக்கு. அவங்க எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஒப்பந்தம் கொடுத்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில அவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. யாரு? அப்துல்லா இப்னு சஹல் என்பவரும் முஹையிஸா என்பவரும் ஆளால் 2 பேரும் ஒவ்வொரு திசையில பிரிந்து விட்டார்கள். முஹையிஸா வர்றார், பார்த்தா அப்துல்லா இப்னு சஹல் கொல்லப்பட்டு கிடக்கிறார். 2 பேரும் ஒன்னா தான் வந்தாங்க, வெவ்வேறு பாதையில போனாங்க. ஏதோ வியாபாரத்துக்கு போனாங்கன்னு வைப்போமே, வெவ்வேறு பாதையில் போயிட்டு சரி ஒன்னா பார்க்கலாம்னு பார்த்தோம்னா அப்துல்லா இப்னு சஹல் கொல்லப்பட்டிருக்கிறார். இது பார்த்தவொடனே முஹையிஸாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார், கொல்லப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கிறார். எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டே போய், எவனோ ஒரு யூதன் தான் இவரை கொண்டுட்டான், விடக்கூடாது அவனை, ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போகணும்னு தன்னுடைய நண்பரையும் அந்த கொல்லப்பட்ட நபித்தோழரின் சகோதர குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட யாரெல்லாம் வர்றா? அப்துல்லா இப்னு சஹல் இருக்கிறார்ல, அவர் தான் கொல்லப்பட்டவர். அவருடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு சஹல் அவர் வர்றார். முஹையிஸா அவர் வர்றார், அவர் கூட போனார்ல முஹையிஸா இப்னு மஸ்ஊத் அவர் வருகிறார். முஹையிஸாவினுடைய சகோதரர் அவர் வர்றார். இப்படி ஒரு 3 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட பேச வர்றாங்க. கொல்லப்பட்டவரின் சகோதரர், அந்த கொல்லப்பட்டவரோடு போன நபித்தோழர், அவருடைய சகோதரர், மொத்தம் 3 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க. பேச வரும்போது கொல்லப்பட்டவருடைய சகோதரர் ஃபர்ஸ்ட் பேசுறார், அப்துர் ரஹ்மான் இப்னு சஹல் அவர் பேசுறார். அவர் ஒரு யங்ஸ்டர், இளைஞர், அவர் பேச வர்றார். அவர் அப்படியே பொறிச்சு தள்ளுற மாதிரி பேச வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கப்பீர் கப்பீர், நீங்க அமைதியா இருங்க, கொஞ்சம் பெரிய ஆளை பேச சொல்லுங்களேன், அவங்க வயதில் மூத்தவர்களை பேச சொல்லுங்க அப்படின்னு அந்த 2 நபித்தோழர்களையும் பேச சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவர் அமைதியாகிறார். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அமைதியாகிறாரு. முஹையிஸாவும் அவருடைய சகோதரரும் ரசூலுல்லாஹ்விடத்துல நடந்ததை சொல்றாங்க. நாங்கள் போனோம், திடீர்னு பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு, எல்லாம் இது பக்கா யூதம் பண்ண வேலை, ஹைபர்ல நம்ம கிட்ட இருந்துகிட்டு உங்களை ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு நம்ம ஒப்பந்தத்தில் இருந்து கொண்டு முஸ்லீமை கொள்வதா, விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யூதர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நாங்கள் கொல்லவே இல்லைன்ட்டான், நாங்கள் இல்லை, எங்களை யாரும் கொண்ட மாதிரிலாம் தெரியல அப்படின்ட்டான். அப்போ உடனே நபிகள் நாயகம் இவர்கிட்ட கேட்குறாங்க, யார்கிட்ட? இந்த உடன் போனாங்கல்ல முஹையிஸா,
அவர்கிட்ட கேட்குறாங்க, யூதன் தான் கொன்னான் என்பதற்கு நீங்கள் அல்லாவை சாட்சியாக்கி சாட்சி சொல்கிறீங்களா, அல்லா மேலே சத்தியம் பண்ணி சாட்சி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் பார்க்கவே இல்லையே, பார்க்காத ஒன்று நான் எப்படி அல்லா மேலே சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டார். அல்ல, நாங்கள் பார்த்தா தானே சொல்ல முடியும், யூதன் தான் பண்ணியிருப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த ஏரியா யூதர்கள் வசிக்கிற ஏரியா, அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிற ஏரியா. வேறு யாரும் இவரை கொள்வதற்கு, அப்துல்லா இப்னு சஹலை கொள்வதற்கு வேறு யாரும் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க தான் பண்ணியிருக்கணும். ஆனால் பார்க்காத ஒன்று நாங்கள் எப்படி சாட்சியாக சொல்லுவோம், நாங்கள் பார்க்கல, அல்லா மேலே சாட்சியாக்கி சொல்ல இயலாது அப்படின்ட்டாங்க. அப்போ சரி, அப்போ அவங்ககிட்ட சத்தியம் கேட்போமா, ரசூல்லா கேட்குறாங்க, யூதர்கள்ட்ட நாங்கள் கொலை செய்யவில்லை என்று சத்தியம் கேட்போமா. அதுக்கு இந்த குடும்பத்தார் பதில் சொல்கிறாங்க, அவன் சத்தியம் பண்ண அதை எப்படி நான் நம்புறது அப்படிங்கிறாரு. ரெண்டில் ஏதாவது ஒரு வழிக்கு வரணுமா இல்லையா, ஒன்று இவங்க சாட்சி சொல்லணும், இல்லை அவன் சொல்கிறதை ஏற்றுக்கணும். ரெண்டுக்கும் வழிக்கு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க சத்தியம் பண்ண அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், அவன் குஃபாரு, அல்லாவே ஒழுங்காக நம்பாதவன், தூதர் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் சாட்சியம் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிறதா, அவன் சத்தியம் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ரசூல்லாவை நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய ஆட்சியாளர்களை போல் ரசூல்லா ஒரு ஆட்சியாளராக இருந்திருப்பார்களே, ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த நேரத்தில் ஹைபரையே உண்டிலன்னு பண்ணியிருக்கலாம். என்னையா எங்கள் முஸ்லீமில் ஒருத்தர் வந்திருக்கிறார், உங்கள் ஏரியாவுக்குள்ளே வர்றாரு, ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு, நீ தாண்டா கொலையாளி, அடித்து துவம்சம் பண்ணியிருக்கலாமா இல்லையா. எல்லா வகையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்வதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. பல வகையில் யூதர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்களாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை இருந்தது. அப்படித்தானே ஆஷுரா நோன்புல எல்லாம் நாம் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக நோன்பு வைக்கிறதுக்கு என்ன காரணம், 10 தானே சம்பவம் நடந்தது, முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் தான் சம்பவம் நடந்த நாள். நாம் ஒரு நாள் 9, 10 2 நாள் சேர்த்து வைக்கிறதுக்கு யார் காரணம், இவனும் 10ஆம் நாள் வைக்கிறான், யூதர்கள் 10ஆம் நாள் வைக்கிறான், நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணணும், அப்போ ஒரு நாள் முன்னால் ஒரு நாள் சேர்த்துக்கோம்னு ரசூல்லா வழிகாட்டுறாங்க. அப்போ யூதர்களுக்கு மாறு செய்வதை பல விஷயங்களில் ரசூல்லா வலியுறுத்தி இருந்தார்கள், மக்களுக்கும் அதனை போதித்தார்கள். இந்த யூதர்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல, வேதத்தில் கை வைக்கிறான், உள்ளதை மறுக்கிறான், தூதரை நம்பணுங்கிறான், தூதரை நம்ப வேண்டும் என்று அவர்கள் வேதத்தில் இருக்கிறது, அதை மறுக்கிறார்கள், சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் மறுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை வழிகெடுக்கிறதுக்கு அன்றைக்கு யூதர்கள் மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்க. மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதனால யூதர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேரில் யூதர்களுக்கு மாறு செய்யறதையே ரசூலுல்லாஹ் ஒரு அஜெண்டாவாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒப்ப நீங்க நடக்காதீங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ல தத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லக்கும் பாஅம் பிபாஇன் வ திராஅம் பிதிராஇன் வ ஷிப்ரம் பிஷிப்ரின். நீங்கள் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தை பின்பற்றுகிறீர்கள், முளத்துக்கு முளம், ஜானுக்கு ஜான், அடிக்கு அடி அவர்களை பின்பற்றுகிறீர்கள். அவர்கள் ஏதேனும் ஒரு பொந்திற்குள், உடும்பு பொந்திற்குள் நுழைந்து விட்டால் ல தகல்துமூஹு, நீங்களும் அறியாமல் அந்த உடும்பு பொந்திற்குள் நுழைந்து விடுகிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்போ உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் யாரை சொல்றீங்க, நீங்க முன்பு வாழ்ந்த சமுதாயத்தை பின்பற்றுறீங்க, ஜானுக்கு ஜானு, முளத்துக்கு முளம், அடிக்கு அடி, அவன் ஒரு பொந்துக்குள்ள போயிட்டா நாங்களும் பொந்துக்குள்ள போறதா சொல்றீங்களா, யாரு, அல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் குறிப்பிடுகிறீர்களா, யூதர்களையும் நசாராக்களையுமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபமன் இதன், அவர்கள் அல்லாமல் வேறு யார், அவங்கள தப்பா சொல்றேன், அவங்கள தானே நீங்க முளத்துக்கு மூலம் பின்பற்றுகிறீர்கள், ஜானுக்கு ஜான் அவர்களை தானே பின்பற்றுறீங்க. அவன் ஒரு பொந்துக்குள்ள போனா நீ யோசிக்கணுமா இல்லையா, எதுக்கு அவன் அந்த பொந்துக்குள்ள போனா, நமக்கு அந்த பொந்துக்குள் போக வேண்டிய தேவை இருக்கா இல்லையா. இன்னைக்கு கூட அந்த கால சூழ்நிலை இருக்குது பாருங்க. இவன் எல்லாம் பார்க்கறது ஆடை கலாச்சாரத்திலேருந்து ஒன்னொன்னையும் பார்க்கறது யாரை, யூதர்களை பார்ப்பாங்க, நசாராக்களை பார்ப்பார்கள், மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை பார்ப்பான். அவன் எதை ஸ்டைலுங்கிறானோ அதான் இவனுக்கு ஸ்டைல். அவன் பேண்டை கிழிச்சுக்கிட்டு அலைஞ்சா இவனும் பேண்டை கிழிச்சிடுவான். கேட்டால் என்ன ஸ்டைலுங்குவான். இதான் பொந்து, யூதர்கள் நுழைந்த பொந்து. அவன் முடிய ஒரு மாதிரியா டைப்பாக வெட்டிக்கிட்டு வந்தான்னு நீங்கள் இவனும் முடிய ஒரு மாதிரியா சிரைத்து கொண்டு வலித்து கொண்டு வருவான். கேட்டால் என்ன, இதாங்க ஸ்டைல். இப்போ உங்களுக்கு தெரியல பாய், நீங்களாம் பூமர் அங்கிளாக மாறிட்டீங்க, இப்போ இது இதுதான் ட்ரெண்டு, இப்போ இதுதான் ஃபேஷனு சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ அந்த பொந்திற்குள் ரசூலுல்லாஹ் சொல்றது அப்படியே பொருந்தது பாருங்க. அவன் ஒரு உடும்பு பொந்திற்குள் நுழைந்து விட்டால் கூட அவன் எதுக்கு போனால் அங்கே போக வேண்டிய தேவை இல்லையே நீங்கள் பார்க்கறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அவன் நுழைந்து விட்டான் என்பதற்காக வேண்டி நீங்களும் நுழைந்து விடுகிறீர்கள் ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள் அல்லவா. அது அன்றைக்கு அந்த சாயல் இருந்ததையும் இன்றைக்கு அது முழுமையாக மக்கள் முஸ்லிம்கள்ட்ட அந்த கலாச்சாரம் உருவாவதையும் ஒரு சேர ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. இது நாம கவனிக்க வேண்டியது,
இந்த அளவுக்கு யூதர்களுக்கு மாறு செய்யணும்னு நபிகள் நாயகம் சொல்லி சொல்லி வளர்த்து வந்த பொழுது இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. ஹைபர்ல யூதர்கள் இருக்கிற ஏரியாவில் அழகா குழப்படி அவன் மேல போட்டுடலாமே, நீ தாண்டா பண்ண, அடிச்சு துவம்சம் பண்ணல. ஏன்? ஆதாரம் வேணும். நீதிங்கிறது அதுதான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது வெறுப்பின் அடிப்படையில் முடிவெடுப்பதல்ல. ஒரு ஆட்சியாளர்னு சொன்ன இருக்கலாம், அவங்களே செஞ்சிருக்கலாம், அவரா இருக்கலாம், இவரா இருக்கலாம். ஆதாரம் இருக்கா? ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒன்றை சொல்ல முடியும். ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒருவரை தண்டிக்க முடியும். மனசாட்சியின் அடிப்படையில் ஒருவரை தண்டிக்க இயலாது. கூட்டு மனசாட்சி ரசூல்லா முடிவெடுத்திருக்கலாம்ல. முஸ்லிம்களின் கூட்டு மனசாட்சி, அந்த யூதன் தான் இவரை அப்துல்லா இப்னு சஹலை கொலை செய்திருப்பான் என்று தோன்றுகிறது, ஆகவே அவரை தூக்கிலேற்றுங்கள் சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் அப்படித்தானே முடிவெடுக்கிறாங்க. காலங்காலமாக நமது நாடுகளில் எடுக்கப்படுகிற பல முடிவுகளின் பின்னணியில் கூட்டு மனசாட்சி உண்டுதானே இருக்கிறது. எங்கே ஆதாரம் இருக்கிறது? எங்கே ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு செய்கிறாங்க ஆட்சியாளர்கள்? முஸ்லிம்னா இப்படித்தான், இவர்னா இப்படித்தான், அவர்னா அப்படித்தான் என்று மதத்தின் அடிப்படையில் முடிவு செய்யக்கூடிய போக்கைத்தான் இங்கே நமது நாடுகளில் பார்க்கிறோம். அதுதான் நீதி என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதரை தண்டிக்கவில்லை. தண்டிப்பதற்கு தக்க தருணம் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் ஆதாரம் இல்லை. சட்டம்னா எல்லாத்துக்கும் சட்டம் தான், நீதினா எல்லாருக்கும் ஒரே நீதி. ஆதாரம் இல்லை என்கிற காரணத்தினால யூதரை தண்டிக்கல. அதே நேரத்தில் பாருங்க, மக்கா அதே மதீனாவில் மக்சூமி கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்க பேரும் ஃபாத்திமா என்று இருப்பதாக வரலாற்றில் சொல்றாங்க. அந்த பெண்மணி திருடி விட்டார்கள். திருடினதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு, ஆதாரம் இருக்கு. இப்போ என்ன? கையை வெட்டணும். முஸ்லிம்களுக்கு அது பாரமாக தெரியுது. எப்படி அது? மக்சூமி கோத்திரம் சாதாரண கோத்திரமா? உயர் கோத்திரம், உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண்மணியினுடைய கையை எப்படி நம்ம வெட்டுறது? அப்படி ரசூலுல்லாஹ் கையை வெட்டிட்டா அது அந்த கோத்திரத்துக்கே இழிவல்லவா என்று அந்த கோத்திரத்தார்கள்லாம் அதை தடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட பேச வர்றாங்க. உசாமாவை, ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான உசாமா என்கிற சஹாபியை பேச அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் போய் பேசுங்கன்னு. ரசூல் அவங்களும் பேச வர்றாங்க. பேச வரும்போது ரசூலுல்லாஹ் கோவப்படுறாங்க. அல்லாஹினுடைய தண்டனை விஷயத்தில், அல்லாஹ் ஏற்படுத்திய நீதியின் விஷயத்தில் நீங்கள் என்கிட்ட பேச வர்றீங்களா? அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பெண் என்றல்ல, லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின், முஹம்மது என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும், அவள் திருடி இருந்தாலும் கூட குத்தியாத் யதுஹா, அவளுடைய கை துண்டிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரில 6786வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நீதியை உலகத்தில் யாராவது நிலைநாட்டியிருப்பார்களா? அங்க யூதர் செஞ்சிருப்பார்னு எல்லாருக்கும் தோணுது. ஆதாரம் இல்லை, அதனால அவருக்கு தண்டனை இல்லை. இங்க உயர் குலத்து பெண்மணி செய்ததற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இருக்கா? தண்டிக்கப்படணும். ஆதாரம் இருந்தால், எனது மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் சட்டத்தின் முன்னிலையில் அவள் தண்டிக்கப்படுவாள். தண்டனையிலிருந்து அவளுக்கு விலக்கல்ல. அப்ப ஆளை பார்க்கறது இல்லை, ஆதாரத்தை தான் பார்த்து பேசுகிறார்கள். ஆளுக்கு ஒரு நீதி இங்கே கிடையாது. முஸ்லிமுக்கு ஒரு நீதி, யூதருக்கு இன்னொரு நீதி கிடையாது. யூதன் செஞ்சா தப்பு, முஸ்லிம் செஞ்சா தப்பு இல்லை, கிடையாது. அனைவருக்கும் ஒரே நீதி. இந்த அனைவருக்கும் ஒரே நீதி, ஆள் பார்த்து நீதி வழங்கக்கூடிய போக்கு இல்லாம அனைவருக்கும் ஒரே நீதி இருக்குமே. ஆனால் இந்தியாவில், ஏன் உலகத்தில், குறிப்பா தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே. இங்க ஆள் பார்த்தாலும் நீதி வழங்கப்படுது. நீதிமன்றங்கள் நீதி வழங்குவதாக சொல்லி எதை சொல்லுகிறார்கள்? நீங்க பாருங்க, வழிபாட்டு தலங்களில் ஸ்பீக்கர் கட்டுறது பிரச்சனை. சரி, எந்த வழிபாட்டு தலத்தில் ஸ்பீக்கர் கட்டுறது பிரச்சனை? பள்ளிவாசலா இருந்தா பிரச்சனை. அதுவே கோவிலாகவோ தேவாலயங்களாகவோ வேறு வழிபாட்டு தலமாகவோ இருந்து விட்டால் அங்க ஸ்பீக்கர் கட்டுறது பிரச்சனை இல்லை. அப்ப பள்ளிவாசல் ஸ்பீக்கர் மட்டும் பிரச்சனை ஆகுதுன்னா இதை ஆளை வச்சு தானே இங்க நீங்க நீதியை முடிவு பண்றீங்க. இங்க மதத்தை வைத்து தானே நீதியை முடிவு செய்கிறீர்கள். அதே போல இப்போ ஒரு முஸ்லீம் வந்து தாடி வச்சிருக்கிறார் அப்படின்னா அவரை பற்றி உள்ள ஜட்ஜ்மெண்ட் வேற. இதே தாடியை ஒரு சீக்கியர் வச்சிருப்பார், இதே தாடியை வேறு வேறு பிரிவை சார்ந்தவர்கள் வைத்திருப்பார். ஒரு தாடி அவங்களுடைய ஆன்மீக தோற்றத்தோடு இருந்தாங்கன்னு வைங்க, அவருக்கு வந்து என்ன பார்வைன்னா ஆன்மீகவாதி அப்படின்னு பார்வை. அதுவே ஒரு முஸ்லீம் தாடி வச்சிருக்கிறாரு, அவர் விருப்பத்தின் பேர்ல தொப்பி போட்டிருக்கிறாரு, ஜுப்பா அணிஞ்சிருக்கிறாரு, இவர் ஆன்மீகவாதியா பார்க்குறாங்களா, அடிப்படைவாதியா பார்க்குறாங்களா? இவர் அடிப்படைவாதி. அது என்னப்பா, அவரும் தாடி வச்சிருக்கிறாரு, இவரும் தாடி வச்சிருக்கிறாரு. அவர் மதத்தின் அடையாளங்களை வெளிப்படுத்தும் விதமாக ஆடை அணிந்திருக்கிறாரு, இவர் மதத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆடை அணிந்திருக்கிறாரு. இதுல முஸ்லீம் மட்டும் எப்படி அடிப்படைவாதியா மாறுறாரு? என்ன காரணம்? மத பாகுபாட்டை தவிர்த்து வேற என்ன இருக்கு? இப்போ தாடி வச்சா பயங்கரவாதி, தாடி வச்சா அடிப்படைவாதி, இதெல்லாம் யாருக்கு? முஸ்லீமுக்கு. இதுவே தாடி வைத்து கொண்டு பிற நபர்கள் இருப்பார்கள்,
வேறு வேறு மத அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய பிற நபர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த முத்திரையும் அல்ல, அவர்களுக்கு எந்த பார்வையும் இல்லை. அவர்கள் அடிப்படைவாதி என்றும் அழைக்கப்பட மாட்டார்கள், பயங்கரவாதி என்றும் அழைக்கப்பட மாட்டார்கள். ஒரே அடையாளம் தானே, தாடிங்கிற ஒரு மேட்டர் தானே, மத அடையாளம் என்கிற ஒரு விஷயம் தானே. முஸ்லிமுக்கு ஒரு விதமாகவும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இன்னொரு விதமாகவும் பார்க்கப்படுகிறது. இது எங்க நீதி? இது எப்படி நீதியாக ஆகும்? அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு உணவு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் என்பது அவர்களின் விருப்பம், அப்படித்தானே? நான்வெஜ் சாப்பிடாம பல பேர் இருக்கிறாங்க. கேட்டா என்ன? அது அவர்களின் விருப்பம். சரி, பன்றி இறைச்சி சாப்பிடுகிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களை தான் இப்ப நம்ம சொல்றோம். முஸ்லீம் அல்லாதவர்களையே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் என்று சொல்கிறார்கள் ஒரு சாரார். அது அவர்களின் விருப்பம் என்று பார்க்கப்படுகிறது. பன்றி இறைச்சி நாங்கள் சாப்பிடுவோம் என்கிறார்கள், அது அவர்களின் விருப்பம் என்று பார்க்கப்படுகிறது. அதுவே ஒரு முஸ்லீம் மாட்டிறைச்சி சாப்பிட்டா அது அவர்களின் விருப்பம் அல்ல. இவன் ஹலால்ங்கிற பேர்ல வந்து சர்ச்சை பண்றான். ஹலால் சர்ச்சை நம்ம பண்ணா மட்டும் என்னவா மாறுது? சர்ச்சையா மாறுது. ஹலால் யாருக்குடா சர்ச்சையாச்சு? இங்க எங்க பிரச்சனையாகுது? அது முஸ்லீம் ஒரு வந்து அவர் நம்பிக்கையின்படி அறுத்து சாப்பிட்டா இது வந்து ஹலால் சர்ச்சை. ஹலால் சர்ச்சை எப்படி ஆச்சு? யாரை கொண்டு வந்து திணிச்சோம்? இப்படித்தான் நீங்க சாப்பிடணும் நாங்கள் யாருக்காவது கட்டாயப்படுத்தினோமா, நிர்பந்திச்சோமா? அப்ப இந்த நாட்டில் மாட்டிறைச்சி எந்த நான்வெஜ்ஜையும் சாப்பிட மாட்டேன் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள், அது அவர்களின் உணவு உரிமை என்று பார்க்கப்படுகிறது. பன்றிறைச்சி சாப்பிடுவேன் என்று சொல்கிறார்கள், அது அவர்களின் உணவு உரிமை என்று பார்க்கப்படுகிறது. மாட்டிறைச்சியை குறிப்பிட்ட விதத்தில் அறுத்து சாப்பிடக்கூடிய முஸ்லிம்களின் வழக்கம் மட்டும் ஏன் சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது? ஏன் பிற சமூகத்துக்குள்ள பிற மக்களுக்குள்ள அந்த உரிமை முஸ்லிம்களுக்கு இல்லையா? முஸ்லிம்ங்கிற ஒரே காரணத்தினால. அப்ப இவர்களின் நீதியான பார்வை எங்கே இருக்கிறது? இவர்களுடைய பார்வையில நீதி இருக்கா? இவர்களுடைய முறைகளில் நீதி இருக்கிறதா? இவர்கள் இந்த நாட்டை நிர்வகிப்பதில், மக்களை நிர்வகிப்பதில் சரியான அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் சொல்கிறார்களா? பிற சமூகத்தவர்கள் 2-3 குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அது இயல்பான மக்கள் வளர்ச்சி. அதுவே இப்போ பாயிமார்கள் நீங்க 2-3 குழந்தையை பெற்றுக்கிட்டீங்கன்னு வைங்க, இது மக்கள் வளர்ச்சி இல்லை, மக்கள் ஊடுருவல். நீங்க இப்போ என்ன பண்ணிட்டீங்க? மக்கள் ஊடுருவலை செய்கிறார், திட்டமிட்டு மக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறார், மக்கள் தொகை எண்ணிக்கையை திட்டமிட்டு அதிகப்படுத்துகிறார். அது என்னப்பா, அவன் 2 பிள்ளை முஸ்லீம் அல்லாதவன், ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவரோ ஒரு சீக்கியரோ அல்லது ஒரு கடவுள் மறுப்பாளரோ நாத்திகவாதி என்று தன்னை அழைத்துக் கொள்பவரோ அவங்க 2-3 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டால் அது பிரச்சனை இல்லை, அது நார்மலான மக்கள் வளர்ச்சி. அதுவே ஒரு முஸ்லீம் 2-3 பிள்ளையை பெற்றுவிட்டால் பாய் 2-3 பிள்ளையை பெற்றானா, திட்டம் போடுறான், பிளான் பண்றான். எதுக்கு பிளானு? இந்தியாவே முஸ்லீம் நாடா மாத்துது. இவன் 2 பிள்ளையை பெற்றவனு இந்தியா முஸ்லீம் நாடா மாறிடுறான். இந்தியாவே முஸ்லீம் நாடாக மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள். திட்டமிட்ட மக்களின் ஊடுருவல், மக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு உண்டான சதி, என்னெல்லாம் பிளான் பண்றாங்க, என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க. இது எல்லாமே பாகுபாடான பார்வையை வெளிப்படுத்தக்கூடியவையாக மாறுகிறது. நீங்க பாருங்க, பெண்கள் தலையை மறைக்கிறாங்கல்ல, நீங்க நம்ம சென்னையில் அதிகமாக பார்க்கலாம். குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள்லாம் ரோடுகளில் போகும்போது தலையை மறைச்சிட்டு போவாங்க. அவங்க சாரி தான் அணிந்திருப்பார்கள். தலையை மறைக்கிற கலாச்சாரம் அந்த குறிப்பிட்ட பெண்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. கிறிஸ்தவ மத பெண்கள், கன்னியாஸ்திரிகள் தலையை மறைக்கிறாங்க. இப்படி பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் அவர்களின் நம்பிக்கையின்படி பெண்கள் தலையை மறைக்கும் பொழுது அது அவர்களின் கலாச்சாரம், கல்ச்சர். இதெல்லாம் என்ன? கல்ச்சர். முஸ்லிம் பெண்மணி புர்கா போட்டா இது கல்ச்சர் இல்லை, இது அடிப்படைவாதம், இது பிற்போக்குத்தனம், பெண் அடிமைத்தனம். எவன் இந்த வார்த்தையை சொல்றது? முஸ்லிம் நாங்க, எங்க பெண்கள், எங்க சமூகத்து பெண்கள் எங்க நம்பிக்கையின்படி தலையை மறைச்சா பிற்போக்குத்தனம், அடிமைத்தனம். அதுவே பிற சமூக பெண்கள் தலையை மறைத்துக் கொண்டால் கல்ச்சர். அப்ப இது இந்த பாகுபாடு பாருங்க. இப்ப அவன் நம்பிக்கையின்படி செய்யறான், முஸ்லீம் அவன் நம்பிக்கையின்படி செய்யறாங்கிற சொல்றது இல்லையே. அப்ப இந்த நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே முஸ்லிம்களினுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டு நீதிமிக்க அந்த கலாச்சாரத்திலிருந்து முஸ்லிம்களை வைக்கிறார்கள். முஸ்லிம்கள்னா ஒரு தவறான பார்வையை முன்வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு கற்பனைவாதத்தை உருவாக்கி வைக்கிறார்கள். பிற சமூகத்தில எல்லாம் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, அது அவனுடைய பை மிஸ்டேக், அவனுடைய மிஸ்டேக். பிற சமூகத்தில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அது அவன் மிஸ்டேக். அதுவே முஸ்லிம்கள் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா ஒட்டுமொத்த சமூகமும் குற்றவாளி. பெஹல்காம்ல நடச்சில்ல, பெஹல்காமில் நடைபெற்ற சம்பவத்தில் முஸ்லிம்கள், இந்த இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றினார்களா இல்லையா? அந்த பயங்கரவாத சம்பவத்தை முஸ்லிம்கள்லாம் ஆதரித்தது போலவும் அதை கண்டிச்சாங்க. பண்ணவன் யாராக இருந்தாலும் சட்டத்தின்படி அவனை முன்னிறுத்தி தூக்கில் போடணும். இப்போ நாங்கள் அதை தானே சொல்கிறோம், எவன் பண்ண அவனை தூக்கில் போடு, அதான் இந்திய முஸ்லிம்களின் கருத்து.
ஆனால் அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு சங்க பரிவாரங்களை சேர்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களில் முஸ்லிம்களே இப்படித்தான், இந்த முஸ்லிம்களே இப்படித்தான் என்பது நமக்கு மட்டும்தான் வருது. அதே பெஹல்காம் சம்பவத்தில் அவர்களெல்லாம் பல இந்து பெண்களை, முஸ்லிம் அல்லாத பெண்களை, ஆண்களை காப்பாற்றியது யாரு? ஆதில் ஹுசைன் என்கிற ஒரு முஸ்லீம். அவர் காஷ்மீரில் போய் இப்போ கேட்டிங்கன்னா, பெஹல்காமில் காஷ்மீரில் கேட்டிங்கன்னா அவர் தான் ஹீரோ. ஏன்? தன் உயிரை பணயம் வைத்து பல்வேறு முஸ்லீம் அல்லாத நபர்களை பயங்கரவாதிகளிடம் இருந்து காப்பாற்றினார். கேரளாவில் உள்ள அந்த ஆதில் ஹுசைனால் காப்பாற்றப்பட்ட பெண்மணி பலரும் எங்களை முஸ்லீம்கள் தான் காப்பாற்றினாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ காப்பாற்றியதில் ஒரு முஸ்லீம் இருப்பார்ல, அதை ஹைலைட் பண்ணுவாங்களா? முஸ்லீம்கள் தான் காப்பாற்றுறாங்க, இந்த முஸ்லீம்களே இப்படித்தான் உயிரை கொடுத்து காப்பாற்றுவார்கள் சொல்லுவாங்களா? ஒரு முஸ்லீம் உசுரை கொடுத்து காப்பாற்றுவாங்க, அதை பொதுமைப்படுத்த மாட்டாங்க. முஸ்லீம்களே இப்படித்தான் சொல்ல மாட்டாங்க. எதை பொதுமைப்படுத்துவாங்க? முஸ்லிம்களில் உள்ள அறிவிலி, முஸ்லிம்களில் உள்ள முட்டாளு, அவன் தவறான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது முஸ்லிம்களே இப்படித்தான், இதெல்லாம் தான். அதுவே பிற சமூகத்தில் ஒருவன் தவறு செய்கின்ற பொழுது அது ஒட்டுமொத்த சமூகத்தை சொல்ல மாட்டாள், அது அவனுடைய மிஸ்டேக். அப்ப இப்படியான பாரபட்சமான பார்வைகள் இருப்பதை நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்தார்கள். அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்கிற ஒரு சமநீதி அடிப்படையிலான நீதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்னும் இது தொடர்பாக சொல்ல வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.